ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இட்லி மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. இட்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுன இட்லியாக இருந்தால் தான் இந்த ரெசிபி சரியாக வருங்க. கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சோயா சாஸ், கொத்தமல்லி இலை, உப்பு, தனியா பவுடர், சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லியை பொரித்து தான் செய்யணும். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. நம்ம வச்சுருக்கிற ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இட்லி, இந்த இட்லியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் குட்டியான பேன் எடுத்துட்டிங்கன்னா பொரித்து எடுக்கும்போது கம்மியான எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு செகண்ட் கழித்து நம்ம திருப்பி விடலாங்க. நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம இட்லியை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தோம்னா திருப்பி விட முடியாது. கோல்டன் கலராக எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியான போதும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வச்சுருந்த இட்லியெல்லாம் பொரிச்சு ரெடியாக இருக்குங்க. அடுத்த ப்ராசஸை பார்க்கலாங்க. மறுபடியும் ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் ஒரே ஒரு செகண்ட் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனை நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த ஆனியன் வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்குறதுக்கு ஒரு பிஞ்ச் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பி ஒரு பிஞ்ச் எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூடயே நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா விதையை எடுக்காமல் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா விதையெல்லாம் நீங்கள் எடுத்துடலாங்க. இது நல்லா ஒரு செகண்ட் வதங்கட்டுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர்ற அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் சில்லி பவுடர், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கொரியண்டர் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இட்லியில் உப்பு இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம இட்லி மாவு அரைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கலவாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை நல்லா செக் பண்ணிக்கலாங்க. இட்லி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போவே நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. சோயா சாஸ் சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நம்ம பொரித்து வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம பொரித்து வச்ச இட்லி இப்போ சேர்த்துக்கலாம். ரோஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இந்தளவுக்கு பொரிச்சா தான் இப்போ இந்த ஜூஸ் இதில் இறங்கும். டேஸ்ட்டு கரெக்டாக வருங்க. டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இட்லியில் நம்ம சேர்த்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க. அட்டகாசமாக இருக்குது. பார்க்குறக்கே சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடியான மஞ்சூரியனை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அட்டகாசமாக நம்மளோட இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக மேலே போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. நம்ம எப்படியும் இட்லி மிச்சமானால் பொடி தொட்டு சாப்பிடுவோம். சாம்பார், சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். இட்லி உப்புமா செய்வோம், மசாலா இட்லி செய்வோம். அந்த லிஸ்ட்டில் இந்த இட்லி மஞ்சூரியனையும் சேர்த்துக்கோங்க. அட்டகாசமான சிம்பிளான ரெசிபி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபி.
எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.